25வது மகா சன்னிதானம் காலத்தை பொற்காலம் என்று சொல்வார்கள். அதேபோன்று 26வது சன்னிதானம் காலத்தை நாம் அதற்கு மேலாக பிளாட்டினம் காலம் என்று தான் சொல்ல வேண்டும். காரணம், இவர்கள் பதவியேற்றபோது அ நிதி நெருக்கடி ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனால் தான் அவர்கள் வெளியில செல்லுவதை எல்லாம் குறைத்து, அ அந்த மடத்துப் பணிகள் வளர்ச்சிக்காகவே அவர்கள் தன்னை அர்ப்பணித்தார்கள். அவர்கள் எல்லா இடங்கள்லேயும் முதலீடு செய்து, அந்த முதலீட்டைக் கொண்டு பிற்காலத்தில் கோயில் விழாக்கள், கோயில் பூசைகள், அன்னதானமோ இவைகள் எல்லாம் தடைபடாமல் நடக்க வேண்டும் என்பதிலே உறுதியாக இருந்தார்கள். காரணம், அந்த நேரத்தில் தான் கலைஞருடைய ஆட்சி பொறுப்பேற்ற நேரம். அப்போது அவர்கள் இதுவரைக்கும் அம் கோயில், மடங்களுக்கு கொடுக்க வேண்டிய குத்தகைகளை எல்லாம் தள்ளுபடி செய்கிறேன் என்று அவர்கள் அ அறிக்கை கொடுத்து ஓட்டு பெற்று ஆட்சி அமைத்தார்கள். அதேபோன்று அவர் சட்டம் கொண்டு வந்தவுடன் முதலாவதாக பாதித்தது மடங்கள் தான், கோயில்கள் தான். அது பற்றி அவர்கள் கவலை இல்லாமல் எத்தனையோ கோடிக்கணக்கான ரூபாய்கள் வருமானமின்றி பூஜைகள் தடைப்பட்டது. அந்த நேரத்தில் கோயில் வெளியில சென்றால் திருக்கை விளக்கம் முதலியவைகள் செய்ய வேணும். அதனால் இங்கேயே இருப்போம் என்று அவர்கள் சாதாரணமாகவே மகா சன்னிதானம் அவர்கள் ரொம்ப எளிமையாக, எளிமை ஏற்றம் தரும் என்று அவர்களுடைய குறிக்கோள். தானும் கூட அதிகமாக எந்த விதமான உணவு வகைகள்லேயோ மற்ற எந்த சுகபோகங்களையும் அனுபவிக்காத ஒரு நிலையில வாழ்ந்தவர்கள் அவர்கள். பயணங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் அதில் ஒத்து போகாத ஒரு பழமையாகவே வாழ வேண்டும், மரபாகவே வாழ வேண்டும் என்பதிலே அவர்கள் அந்த நெறியிலே நின்று கொண்டிருந்தார்கள். அதனால் அவர் தள்ளுபடி என்று சொன்னவுடன் நம்முடைய மடத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பு வந்தது. அதனால் தான் அவர்கள் எல்லா திருக்கோயில்கள்லேயும் விளக்கீடு நிதி, நித்திய பூசை நிதி, நாயன்மார்கள் அறக்கட்டளை என்று பல அறக்கட்டளைகளை அவர்கள் அருணந்தி தம்பிரான் அவர்களிடம் இருந்து பயின்று வந்த காரணத்தினால என்னவோ, அந்த சாயல்ல இங்கே நிறைய அறக்கட்டளைகளை மகா சன்னிதானம் அவர்கள் தான் இங்கே உருவாக்கினார். ஆனால் அவர்கள் சொல்வார்கள், அருணந்தி தம்பிரான் அதெல்லாம் அரை காசு ஒரு காசு அறக்கட்டளைடாது என்று அவர்கள் சிரித்து கொண்டு சொல்வார்களே தவிர, ஆனாலும் அதுக்கு ஒரு வித்திட்டது அருணந்தி தம்பிரான் தான். அதுக்கு முன்பாக சாமிநாத தம்பிரானும் பெரும் அறக்கட்டளையாக அதை நிறுவினார்கள். அதன் பிறகு மகா சன்னிதானம் அவர்கள் வைத்தீஸ்வரன் கோயில், திருக்கடவூர் போன்ற இடங்களில் விளக்கீடு அறக்கட்டளை எல்லாம் அவர்கள் வைத்தது தான் மிகப்பெரிய அளவில் நிதி சேர்ந்தது. இந்த அறக்கட்டளைகளின் மூலமாக என்றைக்கும் இந்த திருவிழாக்கள் நடத்துவதற்கு வழிவகையாக இருந்தது. அதே போன்று கோயில் வருமானம் இல்லாமல் இருந்த திருக்கடவூர் கோயிலுக்கு அவர்கள் சென்று கோயிலுக்கு வருமானம் வேண்டுமே என்பதற்காக பல வகைகளில் செய்து, அங்கே விஸ்வநாத குருக்கள் அவர்களோடு பேசி அந்த காலசம்காரம் இதற்காக ஏதேனும் இங்கேனுமா ஹோமம் செய்யலாம், ஏன் சாந்தி பண்ணலாம் என்று மகா சன்னிதானம் அவர்கள் தன்னுடைய ஜென்ம நட்சத்திரத்தை அங்கே தான் சென்று செய்ய ஆரம்பித்தார்கள். அதே போன்று அவர் அந்த குருக்கள் மூலமாக பலரையும் அங்கே ஆற்றுப்படுத்தி இன்றைக்கு இத்தனை சாந்தி ஹோமங்கள் நடைபெறுகிறது என்று சொன்னார். அதற்கு 26வது மகா சன்னிதானம் அவர்கள் தான் வித்திட்டவர்கள்.